வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம குலாப் ஜாம் பெர்ஃபெக்ட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை நம்ம ஒரு பேன்ல ஊத்திக்கலாம். பால் ரொம்ப தண்ணியா இல்லாம கொஞ்சம் திக் பேக்கெட் பால் வாங்குனீங்கன்னா இதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இந்த பால் நல்லா கொதிக்க விடுங்க. கைவிடாம கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இதை ரொம்ப ட்ரை ஆக்க விட வேண்டாம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ண போகிறோம். மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போ நம்ம இதை ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு 1.5 கிளாஸ் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கம்பி பதம் வரக்கூடாது இதில். அதுக்கு முன்னாடியே நீங்கள் இறக்கிடணும். இந்த பிசுபிசுப்பு தன்மை மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாமே ஈக்குவல் ஷேப்பில் வரும். நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் உருட்டும் போது இதில் விரிசல் எதுவுமே விடக்கூடாது. விழுந்துச்சுன்னா உங்கள் குலாப் ஜாம் வெடிச்ச மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றும் போது இந்த குலாப் ஜாம் உழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா குலாப் ஜாம் உடனே வெந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் குலாப் ஜாம் போட ஆரம்பிச்சிடணும். இது நம்ம மிதமான தீயில் வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் உள்ளே இருக்க எல்லாமே நல்லா வேகும். மாதிரி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதில் கிராக்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம உருட்டும் போது கிராக் இல்லாமல் உருட்டினா கண்டிப்பாக இப்படி வரும். சுகர் சிரப்பில் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ நீங்கள் இதில் ஜாமுனை போடும் போது நம்மளோட கை தாங்குகிற அளவுக்கு ஹீட் அந்த சுகர் சிரப்பில் இருந்தால் போதும். சுகர் சிரப் ரொம்ப சூடாக இருக்கும் போது நம்ம ஜாமுனை போட்டுறக்கூடாது. இதை ஒரு 2 hours கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மெத்துன்னு இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஜாமுன் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.